இதை வாங்கிட்டு வர நேரத்தில் இது டிவியில் வந்ததும் இவரை கான்டாக்ட் பண்ண இவர் பயந்து ஃபங்காகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வக்கீல்கிட்ட பேசிட்டு இவர் வந்துட்டார். இங்கே வரப்போதான் சொன்னாங்க நானும் கிளம்பி திருப்பி கவர்னர்கிட்ட வரேன். இதுதான் நடந்தது. அந்த ஃபோர்ஜரி கடிதத்தை கவர்னரிடம் கொடுத்தவர்கள் யார்? அது டிவிகேக்காரங்க தான் கொடுத்ததா தான் எங்கள் வக்கீல் சொல்றாரு. அதை வச்சு தான் அந்த லெட்டர் வந்ததை வச்சு தான் அவங்க கவர்னர் மாளிகையிலேருந்து திரு காமராஜ் அவர்கிட்ட ஃபோன் பண்ணதும் பயந்துட்டு கிளம்பி வந்துட்டார். இதுதான் நடந்தது. இதை கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி ஒரு கயவர்களை மோசடி சக்திகளை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சா தமிழ்நாடு என்ன ஆகுன்னு தெரியல. யாருக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு இருக்காது. யாருடைய பேரையும் யாருடைய பேர்லையும் கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுக்கலாம். இது ஆரம்பமாயிட்டு இந்த மோசடி ஆட்சியில மோசடி சக்தியால அதை கவர்னர் நடவடிக்கை எடுக்கணும். கவர்னர் ரூல் இருக்கு, கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவர் என்னன்னு பாக்குறேன் இருக்காரு. இப்ப காவல் நிலையத்தில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்.